ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம வந்து ஒரு ஹெல்த் ட்ரிங்க் தாங்க பார்க்க போகிறோம். அது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பவுடர் வச்சு தாங்க நம்ம இன்றைக்கி ஹெல்த் ட்ரிங்க் பண்ண போகிறோம். இது என்ன பவுடர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா விதமான நவதானியங்களை தாங்க பவுடர் பண்ணி வச்சுருக்கிறேன். இதில் வந்து நான் வந்து உளுந்தை வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே நான் வந்து செய்யணும். நான் சொல்லவே தேவையில்லை. நம்ம உடம்புக்கு எவ்வளோ விதமான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அதுலேருந்து கிடைக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அது வந்து அதிகமாக சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. இப்போ பார்த்தீங்கன்னா, நான் வந்து 3 பேருக்கு தேவையான அளவுக்கு நான் வந்து ரெடி பண்ணுறேன். இது வந்து நம்ம கட்டியாக களி மாதிரி கிண்டி ஸ்பூன் வச்சு சாப்பிட்ற மாதிரியும் கொடுக்கலாம். இல்லைன்னா நம்ம காஃபி எல்லாம் ஊற்றி குடிக்கிற மாதிரி கப்பில் ஊற்றி குடிக்கிற மாதிரி கூட நம்ம அதை வந்து கொஞ்சம் லிக்யூடாகவும் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு தேவையான அளவுக்கு நம்ம எடுத்து அதில் யூஸ் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் ஆகும்போது பார்த்திங்கன்னா ரொம்பவே கட்டியாயிரும். அதனால் கணக்கு பண்ணி நம்ம தேவையான அளவு எடுத்துக்கலாம். அதாவது தண்ணி வந்து சூடாகிறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து இந்த பவுட்ரு போட்டு அதை நான் வந்து கெட்டி இல்லாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். என்னோடய வாய்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உடம்பு முடியாதனால எனக்கு கொஞ்சம் வாய்ஸ் கொஞ்சம் அப்படியே இருக்குது. சாரி ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நம்ம வந்து பவுட்ரை வந்து நல்லா கட்டி இல்லாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டோன்னா அது வந்து நம்ம ரெடி பண்ணும்போது கட்டி விழாமல் இருக்கும். நம்ம ஹீட் பண்ணுறதுக்கு முன்னாடியே இது நல்லா கலக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். இது ஹீட் ஆக ஆக நம்ம கை எடுக்காமல் நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னா அடியில் வந்து கட்டி பிடிச்சிரும். நம்ம உளுந்து இந்த தானியங்கள்லாம் சேர்த்துக்கிறனால நம்மளுக்கு வந்து சடனாக வந்து அடி பிடிச்சிரும். அதை கட்டி விழாமல் இருக்கிறதுக்கு வேண்டி நம்ம வந்து கிண்டி விட்டுட்டே இருந்தால் தான் அதுக்குள்ளே பக்குவமான திக்னஸ் நம்மளுக்கு கிடைக்கும். நான் வந்து இதை டம்ளரில் எடுத்து குடிக்கிற அளவுக்கு உள்ள பக்குவத்தில் தான் நான் இறக்க போகிறேன். இதை வந்து நம்ம அடிக்கடி வந்து கொஞ்சம் கிண்டி கிண்டி விட்டுட்டே இருக்கலாம். நம்ம இதை கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் திட்டாட்டு பால் திரிஞ்சு வர்ற மாதிரி கொஞ்சம் திட்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி வரும். அதுக்கப்புறமா நம்ம கை எடுக்காமல் அதிகமாக கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னா திட்டாக வந்து கட்டி பிடிக்க ஆரம்பிச்சிரும். இதை நம்ம கிண்டி விட்டுட்டே இருக்கும்போது கொஞ்சம் நேரத்துலேயே நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பபிள்ஸ் வரும். இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நான் அடுப்பை கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சுருக்கிறேன். என்கிட்ட நாட்டு சர்க்கரை தீர்ந்துட்டதுனால நான் வந்து ஒயிட் சுகர் தான் ஆட் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் நாட்டு சர்க்கரை இருந்ததுன்னா நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே நல்லது அது. இந்த ஹீட்லேயே பார்த்தீங்கன்னா அந்த சுகர் வந்து மெல்ட் ஆகிறதுக்கு வேண்டி நான் வந்து நல்லா கிண்டி எடுத்துக்கிறேன். இது கிண்டி எடுத்ததுக்கப்புறமா இது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு துண்டு சுக்கு வந்து நல்ல பொடி பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம். இது வந்து நல்லாவே டேஸ்டியாக இருக்குங்க. இதை வந்து நல்லா காய்ச்சி எடுத்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து தேவைப்பட்டால் இதை வந்து பால் கூட சேர்த்துமே குடிக்கலாம். பாலை விடவும் நல்ல தேங்காய் பால் எடுத்து இதை நீங்கள் சேர்த்து சாப்பிடும்போது உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க. இப்போ இந்த ஆடி மாத காற்றுல பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு பாடி பெயின் வரும். இந்த தேங்காய் பால் கூட சேர்த்து இதை சாப்பிடும்போது நல்ல ஒரு எஃபெக்டிவாக இருக்குங்க. உடம்புக்கு ரொம்பவே நல்லது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த நவதானிய பொடியில் நான் என்னெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி பவுட்ரு பண்ணியிருக்கேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் கமெண்டில் கேளுங்க. கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஒரு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.